சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவன் எவ்வளவு கேவலமா தூங்குறான். இவனுக்குலாம் பைத்தியக்கார தவளை. இதுங்களை தாண்டி போறது முதல்ல பண்ணையே தாண்டாம இருக்கு. தங்கம் மாமா வரேன் இரு ஜாலி. அம்மாச்சி நல்லா இருக்கணும், நீ தான் நல்லா இருக்கணும். எம்மாடி உன்னை இப்படி பார்க்கும்போது அப்படியே அள்ளிக்கணும்னு ஆசை. ஆனா இரு, வாஸ்து பார்த்து உக்காடுறேன். அம்மாடி இந்த அங்கம் என்னது நம்ம வீட்டுல இருக்கும்போது அப்படியே மெலீஸா இருந்தா, உன் அண்ணன் வீட்டுல என்ன உனக்கு ஊட்டி விடுறாங்களா? புசு புசுன்னு ஆயிட்டா? ஐயோ வரேன். என்னை பார்த்ததுக்கு அப்புறம் கத்தி ஊரெல்லாம் கூப்பிடக்கூடாதுன்னா நான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்க வந்திருக்கிறேன். நீ பதில் சொல்லனா நான் பாட்டு போயிடுவேன். ஓ, நீ தூங்கினுல? நான் பேசுறது அப்புறம் உனக்கு எப்படி கேட்கும்? முதல்ல உன்னை எழுப்பி விட்டா உக்கார வச்சு கேக்குறேன். இரு. தங்கம் மாமா உன்னை பாரு. தங்கம் ஏன் சிக்க மாட்டேங்கிறிய? நீ திரும்பினா கூட நான் உன்னை விட மாட்டேன். உன்னை எப்படி எழுப்புறேன் பாரு. தங்கம் எழுந்துரு. ஓய், எனக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூங்குடி. செல்லமே, தங்கமே, பட்டுக்குட்டி. தங்க யார்? ஐயோ, திருட. சீக்கிரம் போடுங்க. புலி மாதிரி வருது. போங்க, சீக்கிரம் போடுங்க. இந்த புடி குட்டிக்கிட்டே வந்து திருட்டு வேலை காட்டியா? வரேன்டா உனக்கு. எங்க இங்க நிக்கிறியா? என் கையில மாட்டு. நிப்பாட்டு. ஐயா, களவாடி பயலை விட்டுட்டு அப்பாவை புலிக்குட்டி அடிச்சிட்டமே. மாப்ள, அவன் தப்பிச்சு ஓட்டா மாப்ள. அவனை விடக்கூடாது மாப்ள. அட புலிக்குட்டி, மறைச்சு எடுத்துடலாம். மருந்து போட்டு வர வாடா. வா. எங்க போயிட போற? முட்டைய கலக்கிட்டாங்களே. மாமா இல்லம்மா, கிடைச்சாங்களா? அவன் தப்பிச்சு ஓட்டா போல இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்த மழை வந்தான்னா ஒரு சாத்து.
எனக்கா? வாங்கிக்கங்க. என்ன மேடம் அப்படியே திகைச்சு போய் பாக்குறீங்க? இந்த வைர நெக்லஸ் gift உங்களுக்கு தான். என்னங்க சொல்றீங்க? இது எனக்கா? ஆமா. நிஜமாவே எனக்கு தானா? என்னால நம்பவே வேணும்னா முடியல. கை கிள்ளி பாத்துக்கோங்க, கனவு இல்லைன்னு தெரியும். ஐயோ, கனவுல நிஜம்தான். இப்போ உட்காந்து பேசலாமே. உட்காரு. எனக்கு எதுக்கு திடீர்னு வைர நெக்லஸ்? நான் உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலையே. மேடம், இது நீங்க பண்ண உதவிக்கு இல்ல, நீங்க இனிமே எங்களுக்கு பண்ண போற உதவிக்கு. செஞ்ச உதவிக்கு பரிசு கொடுக்காத இந்த காலத்துல செய்ய போற உதவிக்கு இப்படி பரிசு கொடுக்கறீங்களே, அதுவும் எனக்கு பிடிச்ச வைர நெக்லஸ். உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு. அன்னைக்கு துளசி கிட்டயும் உங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் எங்க ஹவுசிங் ஸ்கீமை பத்தி சொன்னப்ப நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்க இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றப்ப நான் உங்க கண்ணை கவனிச்சேன். அதுல ஒரு பிரகாசம் தெரிஞ்சது, ஒரு நம்பிக்கை தெரிஞ்சது. எங்க திட்டம் மேல எப்படி உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்துச்சு? சின்ராசும் துளசியும் எங்க திட்டத்துக்கு ஒத்துழைப்பு தரமாட்டேன்னு சொன்னப்ப நாங்க ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டோம். வேதனையில தவிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த நேரத்துல நீங்க சப்போர்ட் பண்ணி பேசினதும் எங்க வீடு கட்டுற திட்டங்கிற இருண்டு போன வீட்டுக்குள்ள ஒரு மெழுகுவர்த்தியை ஏத்தி வச்ச மாதிரி ஒளி பிரகாசமா தெரிஞ்சது மேடம். ஆமாங்க. அப்புறம் ஒரு விஷயத்த கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க ஹஸ்பண்ட் உங்க நாத்தனாரா இருந்தாலும் என்னால கேட்காம இருக்க முடியல. ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு கிடையாதா? எப்படி மேடம் அவ்வளோ கரெக்டா சொல்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் அப்படிதான். எப்ப பார்த்தாலும் நீதி நேர்மை நியாயம்னு பேசிட்டே தான் இருப்பாங்க. ம், நீங்க எவ்வளவு சூப்பரான திட்டத்தை சொன்னீங்க. அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? இல்லல்ல. உங்க ஸ்கீம அவங்க வேண்டான்னு சொன்னதும் நீங்க எப்படி ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? ஆனா நான் என் மனசு அளவுல ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். ஆ, இதெல்லாம் நீங்க எனக்கு நெக்லஸ் gift கொடுத்ததுக்காக சொல்லல. என் மனசுல இருக்கிறத நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்றேன், அவ்வளவுதான். மேடம், எங்களோட இந்த ஸ்கீம்ல நீங்க முழு சுதந்திரம் எடுத்துக்கலாம். திட்டத்துல சேஞ்ச் பண்ற ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க.